வணக்கம் வணக்கம், குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட். ஏன் இது மூணையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் பாட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிடுறேன். எங்கள் எடிட்டர் வந்துட்டு குட் மார்னிங் சொல்லியிருக்கீங்க, காலையில் அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இவருக்கு இதான் வேலை. நோடா செல்லம். ஸோ எனி டைம் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட மேக்கப் பவுச் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் மேக்கப் பவுச் வச்சுக்கிட்டு வரீங்க. இன்றைக்கி ஒரு புது மேக்கப் பவுச் வாங்கியிருக்கேன். 1599 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். கொஞ்சம் ஓவர் தான், ஆனால் எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருச்சு. எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னா, இது வந்துட்டு ஸ்பான்சர்ட் பிளாப்லா நோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன், வேணும்னா போய் வாங்கிக்கோங்க. பியோர் ஹோம் அண்ட் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஒரு 300K ஃபாலோவர்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. அவங்களோட வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா வேனிட்டின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பவுச் கிடைக்கும். ரிவீல் பண்ணுவோம் அம்மா பவுச்சை. நல்லா இருக்கா? இது வந்துட்டு ஃபாக்ஸ் லெதர் அதில் வந்துட்டு செஞ்சுருக்காங்களாமா. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் ஸோ நைஸ். ரஃப் ஃபினிஷ் கேட்குதா? இந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷ்லாம் இல்லை, பட் ஸோ கியூட் லைக் மீ. சரி, ஓகே, டன். ஸோ இது என்னம்மா நீ திடீர்னு தூக்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க. ஸ்மால், என்னோட கை ஃபுல்லாக இருக்குது. இது ஏன் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி வெறும் மேக்கப் பவுச் ஸ்டோர்லாம் இல்லை. இன்றைக்கி டஸ்கி ஸ்கின் டோனுக்கு எந்தெந்த லிப்ஸ்டிக்லாம் பெஸ்ட்டாக இருக்குங்கிறது வந்துட்டு டான் சொல்ல போகிறேன். மேக்கப் ப்ளாகர் ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ஒரு லிப்ஸ்டிக் கண்டுபிடிக்கிறது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் அக்கா வாங்குவோம், அவகிட்ட இருந்து நான் பிடிங்கி நான் அழகாக உள்ளே வச்சுப்பேன். எல்லாமே அவள் வாங்கி கொடுத்தது தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியாதுல்ல. அதனால் நான் வந்துட்டு ஃபேர் இல்லை, நான் வந்துட்டு ஃபேருக்கும் டார்க்குக்கும் நடுவில் ஒரு கலவை டஸ்கின்னு சொல்லலாம். வெள்ளை இல்லவே இல்லை. நீ கூட இந்த மஞ்சள் கலர் லைட்டு தான் கொஞ்சம் வெள்ளையாக தெரியுறேன்னு நினைக்கிறேன். எடிட்டர் கொஞ்சம் அழகாக பட்டிட்டிங்கிறீங்களா பார்ப்பாங்க. ஸோ டஸ்கிக்கு என்ன இதெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். விசிப் சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏனே தெரியல, பேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மேக்கப் திங்ஸை தவிர்த்து வேறு என்னென்னலாம் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்குங்கிறத பார்ப்போம். ட்ராவல் அப்போ பேஸ்ட். இந்த பேஸ்ட் வந்துட்டு விளம்பரம் இல்லை சத்தியமாக. இது வந்துட்டு கிருத்தி சனோன், அதுக்கப்புறம் இன்னொரு ஹிந்தி ஆக்டர் பெரிய பேனர்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி இந்த பர்பிள் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாங்கினேன். வீட்டில் பல்பொடி, வெளியெல்லாம் பல்பொடி தூக்கிட்டுலாம் சுற்றிட்டு இருக்க முடியாது. அதனால பேஸ்ட் இருக்குது. ஐ ஆல்வேஸ் கேரி மை பேஸ்ட். அதுக்கப்புறம் தவறான ஒரு செயல் தான், பட் ஆனால் என்னை வந்துட்டு கொசுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐம் ஸ்வீட். ஓகே. ஒடோமாஸ் வந்துட்டு இல்லைன்னா கொசு என்னை தூக்கிட்டு இன்னொரு கண்டத்தில் போய் விட்டுரும். அந்த அளவுக்கு என்ன கொசு கிடைக்கும். அதனால இது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். எல்லாரும் ஓடோமாஸ் போடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படின்னா, இந்த டூத் பேஸ்ட்டில் அப்படியே போடுவாங்க சரக்குன்னு, அப்படி போடுறீங்க. எப்படி போடணும் பாருங்க, எப்படி போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு கொசு கடிக்குதுன்னா இது போட்டுட்டு இப்படி பண்ணிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் கால்லையும் அவ்வளோ போட்டால் போதும். ஃபேஸுக்கு போட்டுறவே கூடாது. ஃபேஸில் உங்களுக்கு கடிக்கூடாதுன்னு சொன்னால் லைட்டாக நெக்குக்கு இப்படி அவ்வளோதான் போடணும். ஓடோமாஸை தூக்கி க்ரீம் மாதிரி மாய்ஸ்சரைசர் மாதிரி நோடா செல்லம், ரொம்ப தப்பு. ஸோ இவ்வளோ போட்டாலே போதும், நமக்கு வந்துட்டு கொசு கடிக்காது, நம்ம பக்கத்துலேயே கொசு வராது. அண்டர்ஸ்டுட்? ஓகே. அடுத்து நெயில் பாலிஷ் ரிமூவர் வைப்ஸ். ஏன் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஜெல் பாலிஷ் அடிச்சிருக்கேன். பார்க்குறீங்களா? நெயில் பாலிஷ் என்ன நெயில் பாலிஷ் அடிச்சிருக்கீங்க நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. நான் வந்துட்டு ஜெல் பாலிஷ் போட்டிருக்கேன். விச் இது வந்துட்டு அழியாது. அதனால சாப்பிடுவோன்னு வச்சுக்கோங்களேன், சாம்பார் சாப்பாடு காரக்குழம்புலாம் நம்ம சாப்பிடும்போது அந்த ஜெல் பாலிஷ் மேலே ஒரு எல்லோவிஷ் டென்ட் மாதிரி வந்துடும் ரைட் சைடில். அதை டக்குன்னு அழிக்கிறதுக்கு நம்ம நெயில் பாலிஷ் வைப்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். அது ஒன்று. அப்புறம் கண்ணாடி. இந்த கண்ணாடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பழைய கண்ணாடி. கேமரா எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்துட்டு என் பெட்டி. அப்புறம் என் கேமரா நிற்கிறதுக்கு வந்துட்டு மேலே ஒரு சிப்ஸ் டப்பா வச்சு நிற்க வச்சுருக்கேன். ஸோ என்ன வெயிட்டு ஸோ மிரர் ஆன் த வால். அடுத்து வந்துட்டு ஷீப்பூ. வரும் லிப்ஸ்டிக் வரும். இப்போ தானே 5 நிமிஷம் ஆகுது. சீப்பு நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி குவாலிட்டியான கோமில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஃப்ரம் ஹெல்த் அண்ட் க்ளோவில். இந்த ப்ரௌன் கலரில் எந்த சீப்பாக இருந்தாலும் இட் வில் பி நைஸ் ஒன்லி. அது ரூட்ஸுங்கிற பிராண்ட்லேயும் இருக்கும், ஹெல்த் அண்ட் க்ளோ பிராண்டில் இருக்கும். இது வந்துட்டு ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. நார்மல் இந்த ப்ரௌன் கலர் சீப்பு சூப்பராக இருக்கும். யூஸ் தெம். அதுக்கப்புறம் கும்குமாதி ஆஸ் யூஷுவல். நான் வந்துட்டு இப்போ எங்கே இருக்கேன் தெரியுமா? மதுரை ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு நான் ஒரு ரூமில் எப்பவுமே தங்குவேன். அந்த ரூமில் உட்காந்துட்ருக்கேன். எனக்கு 10:10 பஸ். இது கிளம்புறதுக்கு முன்னாடிக்கு பஸ் ஏறும்போது ஐ ஜஸ்ட் அப்ளை கும்குமாதி அப்ளை பண்ணிவிட்டு கிளம்பிடுவேன். இது இருக்குது.
மஷ்காரா எல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் ரொம்ப நாளாக இருக்குது, தீரவே மாட்டேங்குது. ஹவுடா அவ்வளோ நல்லவனா நீ? அதுக்கப்புறம் என்ன அவ்வளோதானா? அதுக்கப்புறம் எல்லாமே லிப்ஸ்டிக் தான். அப்புறம் ஒரு கண்மையும் சரி, ஒரு நல்ல குவாலிட்டியான கண்மையில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது குவாலிட்டியாலாம் எனக்கு தெரியல. 299 rupees. லாக்மே இஸ் அ குட் பிராண்ட். ஸோ இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே நான் 599க்கு யூஸ் பண்ணியிருக்கேன், 1000 rupeesக்கும் கண்மை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எதுவுமே வந்துட்டு டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ், எவ்ரிதிங் இஸ் த சேம் அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ப்ராடாக வரும். இப்போ நான் கண்மையே போடல, லிப் டென்ட் மட்டும் போட்டிருக்கேன். கண்மையே போடாமல் என் கண் எப்படி இருக்குது? யூசி இட்ஸ் ஓகே. ஸோ இது ஒன்று. இவ்வளோ நேரம் பேசுகிறேனே, எப்பவுமே செக் பண்ணுவேன் தானே நான் பேசுறது கேட்குதான்னு. ஆனால் இன்னைக்கு நான் செக் பண்ணல. ஏன்னா இங்கேயும் ஒரு லைட் எரியுது, அங்கேயும் ஒரு லைட் எரியுது, பயப்பிடிச்சிட்டான். அதனால கேட்டுட்டு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்கு கீழே போடுற இந்த இது கருவளையம் மறையிறதுக்கு கரெக்டரா கன்சீலரா ஏதோ ஒன்று. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்துட்டு ஐ ஷோ யூ ஒன் திங். ஓகே ஓகே வெயிட். அப்புறம் ஒரு பென் இருக்குது, என் மேக்கப் பவுச்லேயே பென் இருக்குது. அண்ட் ரப்பர் பேண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் வேனிட்டியில். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த லிப்ஸ்டிக் பார்ட். ஃபர்ஸ்ட் ஃபேவரட் லிப்ஸ்டிக்லேருந்து போவோம். யூ ஆல் நோ இல்லை, கலர் பார்லேருந்து சின்ஃபுல் மேட் 18. இது வந்துட்டு நான் போட்டு காட்டினா உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் போட்டு காட்டினா இந்த எல்லோ லைட்டுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் ஒவ்வொரு லிப்ஸ்டிக்கும் வந்துட்டு எப்படி இருக்கும், எதுக்கு யூஸ் பண்ணாங்க தான் டெஃபினெட்லி லெட் யூ நோ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு பர்ஃபெக்டான டஸ்கி இந்தியன் ஸ்கின் டோன். ஓகே ஓகே. ஸோ இது வந்துட்டு கலர் பார்ல வந்துட்டு 18 சின்ஃபுல் மேட் 18. எப்படி இருந்தாலும் நம்ம எடிட்டர் வந்துட்டு சைட் லைனிங் போடுவார். இங்கே எவ்வளோ தீங்கு இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் சுருட்டுறேன், இவ்வளோதான் இருக்குது, முடிஞ்சிருச்சு. இஃப் ஐ வாண்ட் மை லிப்ஸ் டு லுக் லைக் அ ரெட் ரோஸ் அப்படின்னா ஐ யூஸ் திஸ். ஐ நாட் வைப் இட், ஐ ஜஸ்ட் டேப் இட். அப்படியே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, லிப்ஸ் அப்படியே ரோஜா இதழ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் யூ கேன் யூஸ் திஸ். அப்படியே டேப் 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 டேப். ஆனால் நீங்கள் வைப் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப கலர் ரொம்ப டார்க் ஆகிடும். சும்மா டேப் டேப் பண்ணிவிட்டு உங்களோட லிப்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபால் இன் லவ் வித் யோர் லிப்ஸ். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் தான் கலர் பார் சின்ஃபுல் மேட் 18. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஃபேவரட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சின்ஃபுல் மேட் 24லாம் இல்லை, நமக்கு செட் ஆகாது. லெட் யூ நோ வெயிட். நெக்ஸ்ட் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்லாம் போட வேணாம், எனக்கு லிப் டென்ட் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கீங்க. எல்லாம் இப்போ லிப்ஸ்டிக் போடணும், எல்லாம் சொந்தக்காரங்க வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வராங்க, அவங்களுக்காக நான் லிப்ஸ்டிக் போடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எட்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட், ETUDU பிராண்ட்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபிக்ஸிங் டென்ட் 06 சாஃப்ட் வால்நட். இதுதான் ஒரு அமேசிங்கான ஒரு ஷேட். சரியா? எனக்கு வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும். இது வந்துட்டு 18. அதான் சொல்கிறேன், இந்த லைட்டுக்கு உங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. But still, if you want me to remove and show you, wait, I'll remove and show. தண்ணி, டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேட் வந்துட்டு நிறைய எடுக்கக்கூடாது. எடுத்துட்டு இது வந்துட்டு டிண்ட் மாதிரி, நாட் லிப்ஸ்டிக். ஸோ மேலேயும் தெரியுதா, நம்ம லிப் கலர் தான். எனக்கு கொஞ்சம் டார்க் லிப்ஸ் சரியா, தண்ணி குடித்தா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனஸ் நார்மலாக நல்லா ஆகும். ஆனால் நான் தான் இது என்ன பண்ணுவேன்னா பண்ணிட்டேன். கொஞ்சம் எடுத்து 1 2 3 1 2 3 இப்படி பண்ணிவிட்டு ப்ளஷ் அம்பிட்டு தான். எப்படி பிங்க் ஆயிட்டேனா? ஸோ லைட்டாக ப்ளஷ் இப்படி போட்டுட்டு மூக்குலேயும் போட்டுக்கலாம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் இட். இது வந்துட்டு ஒரு லிப் டிண்ட் மாதிரி சூப்பராக இருக்கும். நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதான் போட்டிருந்தேன். ஸோ அது ஒன்று எங்க. ஸோ இது 2 முடிஞ்சா. எட்யூட் பிராண்ட்லேருந்து 06 சாஃப்ட் வால்நட் இந்த கலர். ஓகே, டன். நெக்ஸ்ட் ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்துட்டு யூ ஆல் நோ லாரியல் பாரிஸோட லேசி சண்டே 150 ஷேடு. ஓகேவா? நம்ம எடிட்டர் எல்லாத்தையும் இங்கே போட்டுருவாப்ல. எப்பவுமே வந்துட்டு மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, ஜீன் அது இது ரொம்ப மாடர்னாக ஒரு மாதிரி பாசி லுக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டஸ்கி கேர்ள்ஸ் கேன் ஆப்ட் டு திஸ் கலர். இது வந்துட்டு ஒரு டார்க்கான கலர். சரி, இப்போ நான் மாடர்னாக தான் போட்டிருக்கேன், லைட்டாக டாப் போட்டிருக்கேன். ஸோ லெட் மீ ஜஸ்ட், எல்லாம் ஒரே மாதிரி தான்க்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணுங்க. இது கொஞ்சம் டார்க் ஆகுதா? ஸோ இந்த ஒரு டார்க் அண்ட் ஒரு போல்டான ஒரு லுக் வந்துட்டு இந்த கலரில் நல்லா கிடைக்கும். ஸோ தட் இஸ் லாரியல் பாரிஸ் 150 லேசி சண்டே. ஸோ தட் வில் பி ஸோ நைஸ். ரொம்ப பாசியான ட்ரெஸ்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் போட்டேன் அப்படின்னா, வெளியே போட்டேன் அப்படின்னா ஐ யூஸ் டு வேர் திஸ். மற்றபடி நான் நல்ல பொண்ணாக தெரியணும் அப்படின்னா எட்யூட் போடுவேன். நான் வந்துட்டு க்யூட்டாக அப்படியே அதான் ஒரு ரோஸ் பெட்டல் மாதிரி என் லிப்ஸ் தெரியணும்னு நினச்சா அந்த 18 போடுவேன், கலபாரோடது. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு சூப்பராக ஒரு ஷேடு. இப்போ ரீசெண்டாக நான் கண்டுபிடிச்ச ஷேடு அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் இவன், சேம்பரோட எக்ஸ்ட்ரீம் வேர் வாட்டர் ப்ரூஃப் N581. இந்த சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேம்பரா தெரில,
அதோட எக்ஸ்ட்ரீம் வேர் N581 இந்த ஷேட். இதுதான் நான் என்ன சொன்னேன்ல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஐ ஃபர்காட் மை லிப்ஸ் ஷேட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாமல் வந்தது என் ட்ரெஸ்ஸுக்கு. அப்படியே அதோட நான் ஹெல்த் அண்ட் க்ளோ போகும்போது ஒரு அக்கா வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி நீங்கள் இது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாங்க. அண்ட் தட் பிகேம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஸோ ட்ரை பண்ணி காட்டுறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் ரிமூவ்ட் இட் நவ். இப்போ இது போடுறதுக்கு முன்னாடி ஒரு லிப் லைனர் கொஞ்சம் போட்டுக்கோங்க, சரியா? ஒரு ப்ரௌனிஷ் ஷேட்ல லிப் லைனர் போட்டுக்கோங்க. மேலே லிப் லைனர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து சென்டர் ஆஃப் த லிப்ஸில் வைக்கணுமாம்மா. எப்படி இப்படி வச்சுட்டு அப்படின்னா அது அப்படியே பரவிடுவான். இது வந்துட்டு இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். இப்போ என்கிட்ட லிப் லைனர் இல்லாதனால மொத்தமாக இதே ஷேட் போட்டுக்கிறேன். இது எதுக்கு சொல்லுங்கள்? பார்ட்டிக்கு, கல்யாணத்துக்கு போகிறேன், பாட்காஸ்ட் போகிறேன், எங்கேயாவது போகிறேன், எனக்கு வந்துட்டு அழிவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஷேட் போடலாம். கொஞ்சம் ட்ரையானால் தான் நல்லாயிருக்கும். தெரியுதா? அந்த ஒரு மரூன், ரெட், ப்ரௌன் மூணும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா, போட்டது எல்லாமே எதுவுமே கிளாஸி இல்லை, எல்லாமே மேட் மட்டும் தான். நான் ஒரு மேட் விரும்பி. ஆனால் நீங்கள் வந்துட்டு மேட் லிப்ஸ்டிக்கில் கொஞ்சம் கிளாஸி ஃபினிஷும் வேணும். எனக்கு வந்துட்டு இந்த லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கிளாஸியாக இருந்தால் பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு எந்த லிப் கிளாஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்துட்டு ரோமி இதை வாங்கி கொடுத்தா, க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்டி பியூட்டியிலேருந்து. சும்மா ஒரு நார்மலான ஷேட், இதுக்கு ஷேடெல்லாம் இல்லை, பட் ஸ்டில் யா இட் ஹேஸ் அ ஷேட். குக்கி ஜார், கண்ணு தெரியல, ஏவா குக்கி ஜார் 04 அப்படின்னு ஒரு ஷேடு, க்ரீம் ஃபென்டி பியூட்டியிலேருந்து. ஸோ இது வந்துட்டு நம்ம நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சும்மா எந்த லிப்ஸ்டிக்கும் போடாமல். இல்லை லிப்ஸ்டிக் மேலே ஒரு கிளாஸாகவும் யூஸ் பண்ணலாம். லெட் மீ ஜஸ்ட் ட்ரை. தெரியுதா கிளாஸோட எஃபெக்ட்டு? கண்ணாடி மாதிரி இருக்கு என் லிப்ஸு. ஓகே கேர்ள்ஸ், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ. கிளாஸ் நைஸ் டா ஆக்சுவலி. ஓகே பிள்ளைங்களா, அவ்வளோதான்டா. ஸோ இதுதான் என்கிட்ட இருக்கிறது, வேறு எதுவுமே இல்லை. இதுதான் என்னோட புது மேக்கப் பவுச்சுக்குள்ளே வந்துட்டு இருந்தேன். நான் இது எங்கேருந்து வாங்கினேன்னு சொல்லிட்டேன், மற்றதெல்லாம் எங்கேருந்து வாங்கினேன்னு சொல்லிட்டேன். தீஸ் ஆர் மை கோ டு லிப் ஷேட்ஸ். இது வந்துட்டு நான் லாஸ்ட் டைமே ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் இது வந்துட்டு எஸ்பெஷலி ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடணும்னு நினச்சது. யா, அண்ட் தட்ஸ் இட். என்ன சொல்லணும்னு நினச்சேன் நான் வந்துட்டு இந்த வீடியோ முடிவில் வந்துட்டு ஐ செட் I'll show you something that's nothing but my journal. Started to write this. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நானும் நிறையா எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஆஃப்டர் ரைட்டிங் ஜேர்னல். வந்துட்டு மை லைஃப் இஸ் ஸோ நைஸ். அண்ட் யூ நோ வாட், என் லைஃப் நல்லா இருக்கிறனால ஐ ஹவ் ஸ்டார்டட் டு ரைட் அ ஜேர்னல். ஸோ ஐ டோன்ட் நோ வேர் திஸ் வில் கோ, பட் ரியலி இட்ஸ் நைஸ் டு ரைட் ஜேர்னல். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல விஷயங்கள் எழுதிட்டு இருக்கேன் டைரியில். இட் இஸ் ஸோ நைஸ், லெஸ் இஸ் மோர். அண்ட் ஆல்சோ ஐ லவ் திஸ் விண்டேஜ் டைரி. இது ஒரு மாதிரி விண்டேஜாக இருக்குது, இது ஒரு மாதிரி எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. இன்னும் வாட், நான் வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் ரொம்ப அதான் நான் சொன்னேன்ல, சந்தோஷமாக இருந்தால் கலராக யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் யூஸிங் ஆல் திஸ் பேஜ் கலர், பிளாக் கலர், ஒயிட் கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இப்போ தான் லைஃப் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐம் யூஸிங் கலர். ஸோ தட்ஸ் இட். நீங்களும் வந்துட்டு நிறைய பேர் வென் யூ கம் டு கன்சல்டேஷன்ஸ், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு தவிர்க்க முடியாத ஒரு வேர்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல் இன் யுவர் மைண்ட். இட் இஸ் ஹவ் யூ டேக் இட், இட் இஸ் ஹவ் யூ see லைஃப். நான் எப்பவுமே சொல்வேன், மைண்டில் வந்துட்டு சிம்பிள் ஆக்குங்க, மேக் இட் சிம்பிள் இன் யுவர் மைண்ட். ஸோ எக்ஸிக்யூஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். மைண்ட்லேயே ரொம்ப உட்காந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எக்ஸிக்யூஷன் வந்துட்டு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஸோ அது ஒரு டயட்லேயாமல் இருக்கலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம். எனக்கு இவ்வளோ வேலை இருக்குன்னா இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் சிம்பிள் ஆக்குனீங்கன்னா எவ்ரிதிங் வில் பி ஃபைன். அண்ட் மறந்தே போயிட்டேன், ஒவ்வொரு லாஸ்ட் ஒரு ஃபியூ ரீல்ஸ்லேயும் 300 கமெண்ட் 200 கமெண்ட் விஷிங் மீ அ வெரி ஹாப்பி 30th பர்த்டே. தேங்க்யூ. லாஸ்ட் வீடியோலேயே நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும், ஆனால் நான் சொல்லலை. பேட் கேர்ள் நான். பட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தனியாக ஒரு ரீலே தேங்க்யூ சொல்லி போடணும்னு நினச்சேன், பட் ஆனால் போடல, சாரி. தேங்க்யூ ரியலி மீன்ஸ் அ லாட். அண்ட் ஐ ஹோப் யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மீ ஃப்ரம் நவ் ஆன். எஸ், ஸோ தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. சந்தோஷத்தை தேடி மட்டும் போங்க. உங்கள் சந்தோஷத்தை இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்காதீங்க. கொடுத்துருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுங்கள், நல்லா சம்பாதிங்க, அவ்வளோதான். நல்லா சம்பாதிங்க, மல்டி டாஸ்க் பண்ணுங்கள். டேக் கேர் ஆஃப் யோர் ஹெல்த், யோர் எவ்ரிதிங். குங்குமாதி லீக்கிங், ஓ காட். ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். யா, சந்தோஷமாக இருங்க, ஓகேவா? ஐ லவ் யூ ஆல். I'll see you in another beautiful cute vlog. Okay, bye. Next I think watch collections வரும்.